வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் பாருங்கள். நமக்கு 3 ஒய் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஒய் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேலே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 1, 3. இந்த 2 நம்பரை யூஸ் பண்ணி எப்படி 9 வருது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 1ஐயும் 3யும் மல்டிபிள் பண்ணுங்க. 1 3s are 3. வர நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 9ஆ? உங்களுக்கு கீழே இருக்க நம்பர் வந்துருச்சு. இப்போ இந்த லாஜிக் கரெக்டான இங்கே டெஸ்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணும்? மேலே இருக்க 2 நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணும். ஸோ 3 × 2 6. அப்போ 6ஐ ஸ்கொயர் பண்ணால் 36 வரணும். கீழே என்ன நம்பர் இருக்குது? 108. அப்போ இந்த லாஜிக் இல்லை. உடனே நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸாம்பிளில் நெக்ஸ்ட் லாஜிக் ட்ரை பண்ணும். ஸ்பான்டனிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லாஜிக் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? மேலே இருக்க 2 நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணி ஸ்கொயர் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம். 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9. ஸ்கொயர் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, அப்போ 1 9s are 9. கீழே இருக்க நம்பர் வந்துருச்சு. இப்போ இந்த லாஜிக் கரெக்டான இங்கே டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 9. 2 ஸ்கொயர் வந்து 4ஆ? 2ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 36 தான் வருது. இங்கே 108 இருக்குது. அப்போ இந்த லாஜிக்கும் இல்லை. புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? மேலே இருக்க 2 நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணோம் ஆன்சரை. இப்போ செகண்ட் லாஜிக்கில் என்ன பண்ணோம்? 2 நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணோம். இந்த 2 லாஜிக்குமே ஒர்க் அவுட் ஆகலை. நான் எதுக்கு இந்த சொல்கிறேன்னா, நம்ம எக்ஸாம்பிளில் இப்படி தான் நம்ம ட்ரை பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, உடனே நெக்ஸ்ட் லாஜிக் போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பான்டனிட்டி தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ தேர்ட் லாஜிக் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 1ஐ க்யூப் பண்ணுறோம், 3ஐ ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ 1 க்யூப் 1, 3 ஸ்கொயர் 9. 2ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 1 9s are 9. ஓகே, வந்துருச்சு. இப்போ 3ஐ க்யூப் பண்ணுங்க. 3 க்யூப் 27. 2ஐ ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் 4. இப்போ 27ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. 108 வந்துருச்சா? அப்போ நம்ம லாஜிக் கரெக்டு. இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? லாஜிக் வந்து எப்படி வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறோன்ட்டு. இப்போ இதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்க 5க்கும் 4க்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 5ஐ க்யூப் பண்ணும். இப்போ 5 க்யூப் 125. 4 என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணும் 16. அப்போ 125 × 16. இந்த மல்டிப்ளிகேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே பாருங்க, 125 × 16 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 10 + 6ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ 125 × 10 என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 1250. அப்புறம் என்ன இருக்குது? ப்ளஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? 125யும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன வரும்? 750. இப்போ இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள். 2000 தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஆப்ஷன் பி.